குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரவணன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை தொடர்ச்சி. இப்போது மனதின் நிலையற்ற தன்மை கொண்ட மதிப்பீடுகள் ரத்து செய்யப்படுகின்றன. உடலின் உணர்வானது தனது பூமி சார்ந்த பார்வையை கடந்து அதற்கும் அப்பால் நோக்குகிறது. நித்தியமானது தன் பார்வையால் நித்தியத்தை சந்திக்கிறது. மன்னர் அசோபதிக்குள் உரையும் நித்திய தன்மையை சாவித்திரி நித்தியமான இறை அம்சமும் ஒன்றை ஒன்று பார்வையால் சந்தித்துக் கொள்கின்றன. சாவித்திரியின் ஆன்மா என்னும் உள்ளார்ந்த உண்மை அம்சத்தை மறைந்திருக்கின்ற புறத்தோற்றம் என்னும் மார்வேடத்தை கடந்து மன்னர் அசோபதி நோக்குகிறார். தனக்கு பரிச்சயமான தனது மகளின் அங்கங்களிடனே உன்னதமான அறியப்படாத பேருரிமை கொண்டிருப்பதை அவர் உணர்கிறார். சாவித்திரி என்னும் வடிவத்தில் பேரிரு சக்தியானவள் தனக்கு மகளாக பிறந்திருப்பதை உணர்கிறாள். மன்னர் அசோபதியின் உள்ளார்ந்த பார்வையின் ஆழங்களிலிருந்து சில எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவை தங்கள் நோக்கத்தை அறியாதவர்களாக இருக்கின்றன. அந்த எண்ணங்கள் அவரிடமிருந்து வாக்கியங்களாக வெளிப்படுகின்றன. சாவித்திரி தனது தெய்வீகமான மனதை கடந்து நிற்கின்ற பேரன்பு கொண்ட பார்வையால் தந்தை அசோபதியை பார்க்கிறாள். சாவித்திரியின் உள்ளார்ந்த அன்பின் ஆழங்களை நோக்குகின்ற மன்னர் அசோபதி உன்னதமான உயர்தலங்களிலிருந்து நேரடியாக வெளிப்படுகின்ற அந்த வாக்கியங்களை அவரிடம் கூறுகிறார். சில சமயங்களில் யாராவது தற்செயலாக கூறுகின்ற சில வார்த்தைகள் கூட நம் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடக்கூடும். ஏனென்றால் இறைவனுடைய சூட்சுமான முகவர்கள் நாம் அறியாத வண்ணம் நம்முள் மறைந்திருந்தவாறு குறிப்பிட்ட சில சொற்களை பேசும்படி நம்மை தூண்டிவிடுகின்றனர். அந்த நேரத்தில் இருக்கும் நமது மனப்பாங்குகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆதலால் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலேயே நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் விதி சார்ந்த பொருளை உணராமலேயே அந்த வார்த்தைகளை நாம் பேசிவிடுகிறோம். அதுபோன்ற வார்த்தைகள் மன்னர் அசோபதியிடமிருந்து வெளிப்படுகின்றன. O spirit traveler of eternity, who canst from the immortal spaces here, page number 373, armed for the splendid hero of their life, to set thy conquering foot of chance and time. The moon shut in her hallowed dreams like thee, page number 374.